Hi friends, welcome back to Birla's பார்வை. இப்போ சமீபத்தில் ஒரு கார் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதாவது ஒரு மாதிரி கிராஸ் ஓவர் ஃபீல் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்யூவி பாதி செடான் பாதி அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்த ஒரு கார் தான் டாட்டாவோட கர்வ். அதில் ஈவி ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. நம்ம டிரைவ் பண்ணி கூட நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ஐஸ் இன்ஜின் எப்படி இருக்கும்? ஏன்னா டாட்டாவில் ஐஸ் இன்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இன்றைக்கி நம்ம கோவா வந்திருக்கிறோம். நம்ம முன்னாடி டாட்டாவோட கர்வ் ஐஸ் இன்ஜின் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே நம்ம கூட இருக்க போது ரெண்டுமே நம்ம டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு இன்ஜின் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரிஃபைன்மெண்ட் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அதை டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நம்மளோட கன்சல்டிங் காலில் கேட்டது இந்த காருக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்னன்ஸ். இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஒரு மேன்லியான ஒரு பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். உதாரணத்துக்கு நமக்கு இந்த ஷேவிங்கோட லோஷனோட ஸ்மெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ராக்னன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் வந்து கிடையாது. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கண்டெய்னர் வந்து உள்ளே இருக்குது. மேலே வந்து ஒரு சின்ன சட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வேரி பண்ணி இந்த ஸ்மெல்லை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 30 to 45 டேஸ் வந்து இதோட ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. டாடா கர்வோட ஐஸ் இன்ஜின் வெர்ஷன்ஸில் எவ்வளோ வேரியன்ஸ் வருது, எவ்வளோ பட்ஜெட் வருதுங்கிற பார்க்கலாம். மொத்தம் 34 வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற மேஜரான 2 டிவிஷனில். பெட்ரோல்லே நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் கிடைக்கிது. ஒன்று MPFI, இன்னொன்று GDI அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் வந்து ஒரு 9.99 லேக்ஸ்லேருந்து 19 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரும். டீசல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 11.5 லேக்ஸ்லேருந்து 19 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வருது. கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 6 கலர்ஸில் வருது. ஒரு சிங்கிள் டோன் கலரில் தான் உங்களுக்கு வரும். டியூவலில் உங்களுக்கு வர்றது கிடையாது. இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த கர்வ்லையும் ஒரு பிளாக் எடிஷன் அப்படிங்கிற வேரியண்ட்டு கூடிய சீக்கிரத்தில் டாட்டா விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இப்போ இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கர்வில் இந்த இன்ஜின், இந்த ஐஸ் இன்ஜினை தான் வந்து நம்ம மெயினாக பார்க்குறோம். அதுவும் இந்த பெட்ரோலில் இருக்கிற இந்த புது இன்ஜின் 3 சிலிண்டரில் இருக்கிற 1.2 லிட்டர் இன்ஜின் தான் வந்து இதுக்கு பேர் வந்து ஹைப்பீரியான் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ், ஹைப்பர் டெக், ஹைப்பர் குவைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சேர்ந்தது தான் இந்த ஹைப்பீரியான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுங்கிறத நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட பவர், அதாவது இந்த நியூ இன்ஜினோட பவர் வந்து ஒரு 91.3 கிலோவாட் வந்து பவர் டெலிவரி பண்ணும். 225 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. பட் இதில் இன்னொரு பியூட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஹெவி த்ராட்டில் கொடுத்தீங்க ஒரு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த 225லேருந்து 250 வரைக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சட்டில் ஆன உடனே மறுபடியும் 225க்கு வரும் அப்படின்னு சொல்லி டாட்டா கிளைம் பண்ணுது. இது வந்து இன்னொன்று டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. இதோட அப்படியே இன்னொரு இன்ஜின் வந்து நமக்கு நெக்ஸானில் இருக்கிற 1.2 லிட்டரில் இருக்கிற ரெவட்ரான் வித் டர்போ காம்போ. இங்கேயும் டர்போ தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதோட பவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 88.2 கிலோவாட் வந்து டெலிவரி பண்ணுது. 170 Nm வந்து அதோட டார்க்காக இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் ஓக்கலாகவும் வைப்ரேட்டிவாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப லீனியராக தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இதில் மேசிவாக சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டீசல் அப்படின்னு எடுத்தோன்னா அந்த கிரியோஜெட் அப்படிங்கிற அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற அந்த டீசல் இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. 86.7 கிலோவாட் வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 270 Nm வந்து அதில் உங்களுக்கு
டார்க் வந்து டெலிவரி பண்ணும். அப்போ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பெட்ரோல்லையும் சரி டீசல்லையும் சரி 6 ஸ்பீட் மேனுவல் கிடைக்குது, 7 ஸ்பீட் டிசிஏ கொடுத்துருக்காங்க. டீசலில் இருக்கிற டிசிடி காம்போ இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் Volkswagenல இருந்தது, பட் அது மார்க்கெட் விட்டு வெளியில் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் லைவாக மார்க்கெட்டில் இருக்கிறதுல டீசல் வித் டிசிடி, இவங்க டிசிஏ அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த காம்போ இது மட்டும்தான் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அப்போ இவ்வளோ ஒரு 3 காம்போ கொடுக்கும்போது இந்த வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எப்படி வேணுமோ பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம், அப்படிங்கிறது தான் டாடா கிளைம் பண்ணுது. இது எல்லாத்தையும் நம்ம டிரைவ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டில் வந்து பெருசாக சேஞ்சஸ் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா ஈவிக்கும் இதுக்கும் ஒரு சேஞ்சஸ் வந்து உங்கள் காமிக்கலை. இங்கே ஃப்ரண்ட்டோட கிரில்லில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி டாட்டரில் இந்த பாடி கலரே வந்து உங்களுக்கு இங்கே வந்து நமக்கு தெரியுது. பியானோ பிளாக்ல வந்து ஃபுல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டாட்டாவோட பேட்ச் இருக்குது. 360யோட கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்து இங்கே இன்டெகிரேட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு 4 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபாக் லேம்ப். அப்போ இது வந்து ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு டிம் அண்ட் பிரைட்டுக்கு ஒரே டூமில் உங்களுக்கு வரும். கீழே வந்து ஒரு பெருசாக ஒரு ஏர் டேமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட பேனட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நல்லா என்னோட இந்த ஹிப்போட சைஸுக்கு ஈக்குவலாக வந்து அந்த ஹைட் வந்து இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது வண்டியோட லுக்கு வந்து ஒரு பெருசாக ஜைஜாண்டிக்கான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. இங்கே மேலே வந்து ஆடாஸ்க்குரிய கேமராவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் வந்து ஒரு லெவல் 2ஓட ஆடாஸ் வந்து இதில் உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கு. நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து அதில் உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரேடார் வந்து கொடுக்கல. அப்போ ஒன்லி கேமரா மட்டுமே தான் வச்சு இந்த ஆடாஸ் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு. வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படின்னு பார்த்தா தான் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு கூப்பே ஸ்டைலில் இருக்கிற எஸ்யூவி அப்படிங்கிறது இங்கே பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும். இந்த வெஹிக்கிளோட லென்த் வந்து 4.3 மீட்டர். அப்போ ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி இருக்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் இந்த வெஹிக்கிளை வந்து அகாமடேட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல்ல இங்கே ரியரோட லுக் இருக்கிறதுனால இது வந்து ஒரு கூப்பே அப்படின்னு கூட அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 206 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. அப்போது எஸ்யூவியில் இருக்கிற அந்த கேரக்டருமே உங்களுக்கு கிடைக்குது. செடானில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலுமே நமக்கு கிடைக்கிறனால ஒரு ஏரோடைனமிக் ப்ரொஃபைல் கிடைக்குது. அப்போ ஹைவேல இருக்கிற அந்த நெகட்டிவ் எஸ்யூவியில் இருக்கிறது இது பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறது தான் டாட்டாவோட ஸ்டேட்மெண்ட்டு. அதை டிரைவ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மிச்சபடி ஓஆர்விஎம் பார்க்கும்போது இங்கே 360 டிகிரிக்குரிய இங்கே சைட் கேமரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு அதில் கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்குது. நீங்கள் இண்டிகேட்டர் எந்த சைடு போடுறீங்களோ அந்த சைடில் இருக்கிற இமேஜ் வந்து வீடியோ வந்து அப்படியே உங்களுக்கு கிளஸ்டரில் ஒரு ரவுண்டாக காமிக்குது. நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே டோர் ஹேண்டில் ஒரு ஃப்ளஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு எல்இடி லைட்டுமே எரியுது. நைட்டில் இந்த டோர் ஹேண்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். மிச்சபடி இங்கே இருக்கிற கிளாடிங் எல்லாமே அப்படியே அந்த வீலார்ச்சிலேருந்து ட்ராவல் ஆகி வருது. மேலே ரூஃப் ரயில் எதுவும் வந்து நமக்கு கொடுக்கல. ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பேனாரமிக் சன்ரூஃப்மே நமக்கு இதில் கிடைக்குது. வெஹிக்கிளோட ரியர் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கூப்பே அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற விண்ட்ஷீல்டு. பட் உள்ளே இருந்து பார்க்கும்போது டிரைவபிலிட்டிக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் விசிபிலிட்டி தெரியுது நம்மளோட ஐஆர்விஎம்ல அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பூட்டோட லிட் வந்து கொடுத்துருக்காங்க. கர்வ் அப்படிங்கிற ஒரு பேட்ச். இங்கே ஒரு டாட்டாவோட பெரிய பேட்ச் வந்து இருக்குது. ரிவர்ஸ்க்குரிய கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல கிளாரிட்டியாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த பூட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 விதமாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று, நமக்கு இங்கே கீழேயே வந்து பூட்டுக்கு ஒரு பட்டன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். இல்லைனா இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா காலை வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த டோர் வந்து உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதோட பூட்டோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 500 லிட்டர்ஸ் வந்து இந்த பூட்டோட கெப்பாசிட்டி. அப்போ ஒரு செடானோட அந்த மோஸ்ட் பாசிட்டிவ் வந்து இந்த பூட் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அவ்வளோ டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பட் இந்த பூட் லிப் ஹைட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் லக்கேஜை ரொம்ப தூரம் தூக்கி தான் வந்து நீங்கள் உள்ளே வைக்கணும். ஸோ உள்ளே ஸ்பேர் வீல் வந்து நமக்கு எதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எஸ் யா உள்ளே வந்து ஒரு ஸ்பேர் வீலுமே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. மெட்டல் வீல் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 215/65 R16 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உள்ள ஒரு சப்புமே வந்து நமக்கு இருக்குது. JBLோட ஆடியோ செட்டப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த காரோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். லென்த் வந்து 4308 mm வந்து இதோட லென்த்து. வித்து வந்து 1810 mm வந்து இதோட வித்து. ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 1630 mm வந்து இதோட ஹைட்டு. வீல் பேஸ் வந்து 2560 mm வீல் பேஸ். அப்போது ஹைட்டை விட வித்து வந்து கொஞ்சம் நல்லாவே ஒய்டராக இருக்கிறதுனால
பக்கா ஒரு ஏரோடைனமிக்கான ப்ரொஃபைல் வந்து இருக்குது. அதில் தான் இந்த ஒரு கூப்பே ஸ்டைலில் இருக்கிற எஸ்யூவியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ உள்ளே வந்து உட்காந்தாச்சு. உள்ளே உட்காந்ததுக்கு அப்புறமா இன்டீரியரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஈவிக்கும் இதுக்கும் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஈவியில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் இருக்குது. 12.25ல் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்டு, 10.25ல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லி டிஜிட்டலில். அதோட கிளாரிட்டி எல்லாமே வந்து ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி இங்கே வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்கிற தீமில் தான் வந்து இந்த சீட்டாக இருக்கலாம், இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன லெதரோட ரேப்பாக இருக்கலாம், அது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சபடி பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே வந்து சின்னதாக ஒரு டெக்ஸ்சரோட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்டேரிங் வந்து யூஸ்வலாக இப்போ வந்த நெக்ஸானோட அதே ஸ்டேரிங் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு எல்இடி க்ளோ மாதிரி டாட்டாவோட லோகோ வந்து க்ளோ ஆகுது. ஆடாஸ்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த சுவிச்சஸ் இங்கே வந்துடுது. ஆட்டோ டிமோபிள் ஐஆர்விஎம்ஏ வந்து உங்களுக்கு கிடைக்கிது. சன்ரூஃபுக்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாதிரி நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸு. பட் இதோட குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷுங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ மேபி ரியரோட கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈவியில் ஃப்ளோரோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ரியர் சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஸோ இங்கே வந்து சீட்டோட கம்ஃபர்ட்டு ஈவிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. அண்டத்தை வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க சீட்டோட வித்துமே வந்து அடிக்குவேட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெக் ரூம் வந்து இருக்குது. நீ ஸ்பேஸுமே வந்து இது என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5'8". அதுக்கே வந்து இவ்வளோ நீ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஹெட் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் டைட்டு தான். என்னோட ஹைட் 5'8". அதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்து எனக்கு ஹெட் ரூம் வந்து இருக்குது. பட் 6.2லாம் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ரூஃப் தட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே சின்னதாக ஒரு ஸ்கூப் வந்து கொடுத்துருக்காங்க. 6 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூப்பில் போய் நீங்கள் முட்டுவீங்க. அட்ஜஸ்டபிளில் ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. சென்டருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ரியரோட ஏசி வெண்ட் இங்கே இருக்குது. சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஒரு சார்ஜிங் போர்ட்டும் நமக்கு இதில் கிடைக்கிது. 3 பேர் உட்கார முடியுமானா கொஞ்சம் டவுட் தான். 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வேணால் உட்காந்துக்கலாம். ஏசியோட த்ரோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்டுக்கே வந்து அந்தளவுக்கு த்ரோ இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏர் பேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஏர் பேக்கு அக்ராஸ் ஆல் த வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஏபிஎஸ், இபிடி இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்த கர்வோட பெட்ரோல் இன்ஜினை ஃபஸ்ட்டு நம்ம டிரைவ் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நியூ இன்ஜினான அந்த ஹைபீரியான் அப்படிங்கிற அந்த இன்ஜின் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற ரோடே வந்து ஒரு சின்ன ஒரு ஹில்லி ரோடு. அப்போ ஹில் டிரைவில் ஒரு ஸ்டீப்பான ஸ்லோப்லலாம் வந்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன். நம்மக்கிட்ட இருக்கிறது மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஒரு ஃபுல் ரெவ் கொடுத்து பார்க்குறேன். எஸ், வாவ், ஃபர்ஸ்ட் கியரில் மேக்ஸிமமாக வந்து 50 வரைக்கும் வந்து உங்களுக்கு போகுது. செகண்ட் கியர் கண்டிப்பாக போகும், நல்லாவே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா டாலாகவே கொடுத்துருக்காங்க. பட் ரோடு வந்து ரொம்ப பெண்டாகவே இருக்குது. அப்போ பவர் அப்படிங்கிறது இதில் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஹைவேல போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அக்ரெசிவாக. பட் இந்த ரோடில் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொன்று ஸ்லோப்லலாம் எப்படி ஏறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபுல்லி டவுனில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு அப்பு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அப்பில் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹேண்ட்லிங், இந்த ஸ்டேரிங் வந்து நல்லாவே இருக்குது. பாடி ரோலு இந்த ஹில் டிரைவில் டெஃபினட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஒரு செகண்ட் கியர் கிளிக்காக கொஞ்சம் டைட்டாக இருக்குது. செகண்ட் கியர் உழுகிறது. மிச்ச கியர்லாம் கொஞ்சம் ஈஸியாக உழுகுது. செகண்ட் மட்டும் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் நம்ம போகலாம். ஒரு டேர்ன் வருது. செகண்ட் கியர், ஓ மை காட். ஓகே, ஒரு புல் கொடுக்குறேன். எஸ், ஒரு புல் போகலாம். செகண்டில் சூப்பராக வந்து
பவர் கொடுக்குது. ரிஃபைன்மெண்ட்டு ரெவட்ரான் இன்ஜினை விட கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெவட்ரான் வந்து ரொம்ப நாய்ஸ் அண்ட் வைப்ரேட்டிவாக இருக்கும். இதில் ஹூடை ஓப்பன் பண்ணால் அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் சீட்டுக்கு வரைக்கும் நமக்கு அந்த வைப்ரேஷன் வரல. அதாவது கேபின்குள்ளே சுத்தமாக அந்த வைப்ரேஷன் வந்து அவங்க கொண்டு வரல. ஓரளவுக்கு நல்லாவே அந்த இன்ஜின் பெட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த சவுண்டுமே இல்லை. ஸ்பீட் பிரேக்கர் அப்படி விடுவோம் அப்படி. ஓகே, இப்போ நல்ல ஒரு மேலே ஏற்றம் இருக்குது. நான் வந்து செகண்ட் கியரில் போட்டு ஏற்றி பார்க்குறேன் எப்படி ஏறுதுன்னு. ஓ மை காட், ஓகேவா இருக்குது. அப்படி ஏற்றலாம். ஸ்பீட் அது சஸ்பென்ஷனுமே வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கில் அப்படியே விட்டதுக்கு கூட நமக்கு வந்து பெருசாக அந்த டம்முன்னு அடிக்கிற பிரச்சனை வந்து வரல. அது மாதிரி தூக்கியும் போடல அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே நம்ம அப்படியே விட்டு பார்ப்போம். எஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி இறக்கி அப்படி ஏற்றுறேன். இங்கே ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் கியரில் எப்படி ஏறுது. ஐயோ, செகண்ட் கியரில் இது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. வண்டி வந்து அப்படி சடக்குன்னு ஆஃப் ஆயிடுது. ஓகே, இப்போது இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்லோப்பில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் நான் போடுறேன். போட்டுட்டு பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன். எஸ், நிற்கிது நண்பர்களே. வாவ், 3 செகண்ட் வந்து நிற்கணும். ஆனால் 3 செகண்ட் வரைக்கும் இது நிற்கலை. ஓகே, ஃபஸ்ட் கியரில் ஓகே ஓரளவுக்கு புல் நல்லா தான் இருக்குது ஸ்லோப்பில். ஆனால் செகண்ட் கியரில் கொஞ்சம் ஹில்லில் வந்து புல் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டம்முன்னு விட்டோம்னாலாம் அப்படி ஒரு வேவியான ஃபீல் நமக்கு இருக்குது. ஸோ மிச்சபடி ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஹில் டிரைவில். அப்போ இந்த நியூ ஹைப்பீரியான் வந்து ஹில்லுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜான சப்போர்ட்டு தான் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, ஒரு க்ளீன் ஸ்ட்ரெச்சில் போயிட்டு ஒரு அடித்து பார்க்கலாம். ஐ மீன் ஒரு ஹைவேல போயிட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இன்னொரு ஒரு புல் கொடுக்குறேன். கோவா வேறு லெவலில் இருக்குதுங்க மக்களே. பாருங்கள், ஃபஸ்ட் கியரில் புல் போகுது. அப்படியே செகண்ட் போடுறேன், ஏறுதான் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபுல் த்ராட்டில் கொடுத்துருக்கேன். ஃபுல் த்ராட்டில் ஆனாலும் ஏறலை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஹில் டிரைவுக்கு கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மர் தான் வந்து இந்த நியூ இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியும். மேபி டீசல் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஹைவே வந்துட்டோம். இந்த பெட்ரோல் இன்ஜினை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கேன். ஃபுல் த்ராட்டில் கொடுத்து வாவ், செம்மையாக வீல் ஸ்பின் ஆகுது. ஃபர்ஸ்ட் கியரில் 50 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுது. செகண்ட் கியரில் ஓ மை காட் 6500 வரைக்கும் ஐ திங்க் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். 93 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுது. தேர்ட்லலாம் கேக்கே தேவையில்லை. ஓரளவுக்கு நல்ல டாலராக தான் வந்து கியரே வந்து டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த NVH பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசிடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து அந்த புது இன்ஜின், அந்த ஹைப்பீரியான் அப்படிங்கிற அந்த இன்ஜின். ஹை பர்ஃபார்மன்ஸ், ஹைப்பர் குவைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஹைப்பர் குவைட்டாக வண்டி இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ள அந்த வோக்கல் வந்து பெருசாக டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். சவுண்டு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நாங்கள் போனட்டில் வந்து சும்மா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் ரொம்ப வைப்ரேஷன் தெரிஞ்சுது. ஆனால் கேபின்குள்ளே வர விடாமல் அந்த இன்ஜின் பெட்டை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நல்லாவே வந்து அதோட இன்ஜினியரிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் டு த டைம் போகும்போது அது எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது ஹை பெர்ஃபார்மன்ஸாக இது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டெஃபினட்டாக இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி லீனியரான ஒரு பவர் தான் வந்து இந்த இன்ஜின் வந்து டெலிவரி பண்ணுது. யூஸ்வலாக நம்ம ஹுண்டாயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த கப்பா இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லீனியராக இருக்கும், ஆனால் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். சேம் வந்து இதை நம்மளால் சொல்ல முடியும். ரொம்ப லீனியராக பவர் இருக்குது, ஆனால் ரொம்ப வந்து ரிஃபைண்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹையர் கியரில் லோயர் ஸ்பீடில், அதாவது ஒரு 4th கியரில் கூட ஒரு லோயர் ஸ்பீடில் நம்ம போனோன்னா கூட பெருசாக வந்து இடிக்கலை. அந்தளவுக்கு ஒரு ரிஃபைண்டாக இருக்குது. டெஃபினட்டாக இதோட 1.2 ரெவட்ரான் இன்ஜினை விட இது கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கூடியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இப்போ சிக்னல் ஓப்பன் ஆனே நான் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் ஒரு ரெவ் கொடுத்தீங்கன்னா அந்த யூஷுவல் ரெவட்ரானோட அப்படியே லைட்டாக அந்த முகம் வெளியே வருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. அப்போ பேசிக்கலி ஹை ரெவ் போனோம் அப்படின்னா அந்த ஒரு எக்கோவோடு சேர்ந்து வர்ற அந்த ஒரு சவுண்டு வந்து அந்த லோயர் அந்த ஃபர்ஸ்ட் கியரில் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி கியர் ஷிஃப்டிங் வந்து ஹையர் ஷிஃப்ட் நம்ம போகும்போது ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது. கிளச்சு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அந்த செகண்ட் கியர் மட்டும் கொஞ்சம் லாக் ஆகுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரில. கொஞ்சம் செகண்ட் கியர் மட்டும் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது ஒரு புல் கொடுப்போம் செகண்ட் கியரில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லீனியர் தாங்க. அதாவது செகண்ட் கியரில் இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஒரு புல்லுலாம் இல்லை, ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் ரிஃபைன்மெண்ட் மட்டும் டாட்டா கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். மிச்சப்படி சஸ்பென்ஷன் வந்து ஒரு மிடில் தான் இருக்குது. இன்னும் நான் சொல்லணும், இப்போ நான் இதுக்கு முந்தின இதிலே நான் சொல்லியிருப்பேன் அந்த ஹில்லில். ஸோ ஹில்லில் வந்து ஈவன் செகண்ட் கியரில் கூட அந்த புல் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஒரு மாடரேட்டாக தான் இருக்குது. நீங்கள் லோடோடு போனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்லோப்லலாம் ஃபஸ்ட் கியர் வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக புல் பண்ணணும். ஓகே, சஸ்பென்ஷன் வந்து ஒரு மிட் லெவலில் டியூன் ஆகிருக்கு. ஸ்டேரிங்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு ஹை ஸ்பீடில் சூப்பராக வந்து ஒரு டைட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. அது ஆட் ஆகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து கட் எடுக்கலாம். ஸோ அது வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாடி ரோல் அப்படிங்கிறது டெஃபினட்டாக செகண்ட் ரோவில் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஹைவேல ஒரு கார்னர் எடுக்கும்போது நீங்கள் ஒரு எஸ்யூவியில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுவீங்களோ அது வந்து இதுலேயும் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போது இது வந்து ஒரு செடானோட ஃபீல்னால அது கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கா அப்படின்னா இல்லை, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ரைட், நல்ல ஸ்பேசியஸான ஒரு காராக வந்து இருக்குது. அப்போ இந்த பெட்ரோல் இன்ஜின் டெஃபினட்டாக எம்பிஎஃப்ஐ விட இந்த ஜிடிஐ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. 225 நியூட்டன் மீட்டர் வந்து இதோட டார்க்கு நான் வாக் அரவுண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு புல் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு 250 வரைக்கும் வந்து அது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லோயர் கியரில் ஓகே, பட் ஹையர் கியர்லலாம் புல் கொடுத்தா அப்படியே ஒரு லீனியராக தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பெட்ரோல் இன்ஜினு, இந்த பெட்ரோல் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் இது. சரி, இப்போ நீங்கள் யாராவது நம்ம வந்து பெட்ரோல் இன்ஜின் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா யாருக்கு வந்து இது செட் ஆகும் அப்படின்னா டாட்டா பிராண்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நெக்ஸானை விட இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த புது இன்ஜின் வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்ல ரிஃபைன்மெண்ட்டு டாட்டாவில் மிஸ் ஆன விஷயம் இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ரிலையபிலிட்டிங்கிறது இது நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆடாஸ் ஃபீச்சர் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லேன் அசிஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் இருந்தால் கூட அதை அலோவ் பண்ணி அப்படியே புல் பண்ணி தான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். எமர்ஜென்சி பிரேக்கிங்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. நங்குன்னு பிரேக் வந்து அப்ளை ஆகுது, அப்படியே வீலை வந்து லாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணலாம். ஸோ ஓவரால் அடாஸை வந்து இன்னும் கொஞ்சம் டியூன் வந்து அவங்க கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இந்த கேமராவோட வியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கிளாரிட்டி வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா இந்த பிளைண்ட் ஸ்பாட்க்குரிய வியூ வந்து இங்கே நமக்கு கிளஸ்டரில் வருது. இப்போ நான் இண்டிகேட்டர் போடுறேன் அப்படின்னா லெஃப்ட் போட்டேன்னா இந்த லெஃப்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு காமிக்கிறது தெரியுது. ரைட்டு போட்டேன்னா இங்கே ரைட்டில் என்ன வருது அப்படிங்கிறது இங்கே காமிக்கிறது தெரியுது. அது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. இந்த கேமரா ரிலேட்டடான அத்தனை விஷயமே வந்து சூப்பர் கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்குது. அது கண்டிப்பாக வந்து ஒரு பிகினராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டோட விசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டோட அந்த ஹம்ப் மட்டும் நமக்கு நல்ல கார்னர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து அது தெரியுது. அப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணி இந்த காரை வந்து ஓட்ட முடியும். சரி, இப்போ இந்த பெட்ரோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெக்ஸானோட ரெவட்ரானை விட இந்த ஹைபீரியன்ங்கிற இந்த நியூ இன்ஜின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது கர்வோட டீசல் இன்ஜின் வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த டீசல் இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அக்ரெசிவாக கூட டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த டீசல் இன்ஜின் வந்து நெக்ஸானோட காம்போ அப்படின்னு சொல்லலாம். அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற கிரியோஜெட் அப்படிங்கிற அந்த இன்ஜின். இதோட பவர் டெலிவரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 86.7 கிலோவாட் வந்து இது உங்களுக்கு பவர் டெலிவரி பண்ணுது. 260 Nm வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணும். அப்போ இந்த பவருங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா இன்னொன்று நெக்ஸானுக்கும் இதுக்கும்
டர்போ மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் லார்ஜரான டர்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் டாட்டாவோட ஸ்டேட்மெண்ட். அப்போது அந்த ரிஃபைன்மெண்ட் அண்ட் பவர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து சிட்டி மோடில் தான் வந்து வெஹிக்கிளை வச்சுருக்கேன். அப்போ அந்த சிட்டி மோடில் இதோட பவர் டெலிவரி, இப்போ நான் ஒரு த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் ரோடு வந்து இருக்குது. ஓகே, ஸோ நல்லாவே வந்து ஒரு புல் வந்து இருக்குது. பட் NVH தான் டாட்டாவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவோம். இந்த வெஹிக்கிளில் வைப்ரேஷன் வந்து இல்லை, கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நமக்கு கேபின் வரைக்கும் நமக்கு பெடல்லையோ நம்ம காலை கரெக்டாக இந்த கேபினோட ரெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அந்த கேபினோட வைப்ரேஷன் நல்லா யூஸ்வலாக ஃபீல் பண்ண முடியும். பட் இதில் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா இருக்குது. பட் வோக்கல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெஃபினட்டாக ஒரு ஹை ரவில் நல்ல ஒரு வோக்கல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நான் ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம், தெரியுதா? ஒரு ஒரு அந்த வோக்கல் வந்து நல்லா நம்மளால் கேட்க முடியுது. ஸோ பட் நீங்கள் லைட் ஃபுட்டாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெருசாக நமக்கு வந்து அந்த வைப்ரேஷனோ நாய்ஸோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. இது வந்து ஒரு டீசல் இன்ஜின் தானா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நேச்சரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கோவா வரேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி கோவா வந்திருந்தீங்கன்னா கோவாவை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டேரிங்கோட கண்ட்ரோலு. இப்போ இந்த சிட்டியில் கொஞ்சம் நீங்கள் ஒரு த்ராட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு மாதிரியான வெயிட் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஆட் ஆகுது. அதே இது ஸ்போர்ட்ஸ் மோடில் போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஸ்போர்ட்ஸ் மோடில் நான் போட்டிருக்கேன். ஈகோ, நவ் இட் இஸ் ஸ்போர்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு த்ராட்டில் கொடுத்தோன்னா வாவ், நல்லாவே NVH டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது அந்த வோக்கல் நான் சொன்னேன்ல, அந்த வோக்கலே அந்த ஹை ரவில் கூட அந்த வோக்கல் வந்து இல்லை, சூப்பராக வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸு வேறு லெவல் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு புல் இருக்குது. பட் இவ்வளோ ஓட்டினா கண்டிப்பாக மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான்னு சொல்லலாம். அப்போ இந்த காரோட மைலேஜ் வந்து கம்பெனி கோட் பண்ணுறது 17 கிலோமீட்டர் வந்து ARI படி கோட் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு ரியல் லைஃப்பில் சிட்டிக்குள்ளே மேபி 11 to 12 இந்த டீசல் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஹைவேல ஒரு 15 to 16, 80 to 100 சிட்டி மோட்லேயோ ஈகோ மோட்லேயோ போட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பட் ஸ்போர்ட்ஸில் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ட்ராப் வந்து இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் அந்த ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த DCAவோட காம்போ, ஸோ DCA அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா பேசிக்கலி DCT தான், அவங்க DCA அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக நமக்கு பெட்ரோலோட காம்போவில் தான் இந்த DCT அப்படிங்கிறது வரும். இந்த டீசலோட காம்போவில் ஃபோக்ஸ்வேகனில் ஆல்ரெடி வந்துட்டு இருந்தது, எப்போவோ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற மாஸ் மார்க்கெட் கார்ஸில் டீசல் வித் DCA அதாவது DCT அப்படிங்கிறது இந்த கார் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே இருக்குது. யூஸ்வலாக இந்த காம்போவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இதில் வந்து சூப்பராக கியர் ஷிஃப்டிங் வந்து இருக்குது, நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல போகிறேங்க. ஒரு த்ராட்டில் நான் கொடுக்குறேன், 6th கியரில் இருக்குது. ஒரு டவுன் போயிட்டு ஒரு புல் வந்து அழகாக கொடுக்குது. அதே மாதிரி பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், தண்ணி அங்கங்கே கெட்டி கிடைக்குது, வண்டியை திருப்பிடும் போல தெரியுது. ஓகே, இப்போ நான் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து மேனுவல் மோடில் போகுது, அப்படி ஒரு டவுன் ஆகுது. வா, நல்லாவே இருக்குங்க. பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து சூப்பர் பெப்பியாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த DCA வித் இந்த டீசலோட காம்போ ஒரு பெட்ரோல் இன்ஜினை ஓட்டின மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆடாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லேன் அசிஸ்ட் ஓகே, பட் இந்த பிரேக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக அடிக்குதுங்க. அப்படியே வீல் லாக் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அந்த பிரேக்கிங்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். விச் இஸ் நம்ம என்னென்னா ஆன் பண்ணி வைக்கிறதே கொஞ்சம் டஃப் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஓங்கி பிரேக் வந்து அடிக்குது. மிச்சப்படி லேனுமே வந்து லேனு பக்கத்தில் போயிட்டு சடனாக வந்து ஒரு புல் வருது. அப்போ இந்த அடாஸ் இதில் இருக்கிற ஸ்பெக்கு, ஐ மீன் இந்த இதில் கான்ஃபிகர் பண்ணது வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவலில் அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. ஆனால் ஒரு சேஃப்டிக்கு கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா இங்கே கிளஸ்டர்லேயே வந்து அதோட வியூ வருது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே குட்டியாக அதோட வியூ. பட் ஆனால் கிளாரிட்டி மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக டாட்டாவில் பார்க்கும்போது இந்த கிளாரிட்டியெல்லாம் வந்து
கேமராவோட கிளாரிட்டிலாம் சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி அது எல்லாமே நமக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக இது தெரியுது. அதே மாதிரி வைப்பருமே ஆட்டோமேட்டிக் வைப்பரு. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, ரோட்டில் இருக்கிற இப்போ நாங்கள் காலையில் எடுத்துகிட்டு பண்ணும்போது மழையே பெய்யல, ரோட்டில் இருக்கிற சின்னதாக தண்ணி பட்டா கூட உடனே அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்படி க்ளீனாக ஒரு வைப் வந்து பண்ணுது. பட் இந்த மாதிரி மழைக்கு அந்த ஸ்பீடையும் சரி அதுவே வந்து வேரி பண்ணி சூப்பராக வந்து அது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இன்ஜினை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் பயங்கரமான ஒரு வோக்கல் நமக்கு தெரியுது. ஆஃப் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு வந்து வருது. அந்த பிட்டை கூட இப்போ நான் போடுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரியான சவுண்ட் நமக்கு தெரியுது. அது வெளியில் நின்னோன்னா ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. பட் காருக்குள்ளே கொஞ்சம் ஏசி போட்டிருந்தோம்னா கொஞ்சம் ஓகேவா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, மொத்தத்தில் இந்த டீசல் இன்ஜின் கர்வ் எப்படி இருக்குது டிரைவபிலிட்டியில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி இல்லாமல் நல்ல ரிஃபைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்னு கூட இந்த இன்ஜினில் நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அந்த வோக்கல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது இருக்கிற அந்த ஒரு மாதிரியான வைப்ரேஷன் அண்ட் சவுண்டை வந்து டெஃபினட்டாக டாட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த பிரிட்ஜு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க இந்த பிரிட்ஜு, சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மழையும் இன்னைக்கு நேற்று நாங்கள் இறங்குனதுலேருந்தே மழை தான், சூப்பர் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கர்வ் வந்து யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மெயினாக நீங்கள் ஒரு எஸ்யூவி மாதிரி ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதே நேரத்தில் செடானோட ஒரு மாதிரி டிரைவபிலிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா மேபி இந்த ஐஸ் இன்ஜின் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் டாட்டாக்கே உரித்தான ஒரு சில நெகட்டிவ் வந்து இந்த கார்லேயும் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஓகே, இன்னொன்று டாட்டா சர்வீஸ். ஸோ அது டெஃபினட்டாக டாட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நாங்களும் ஃபீட்பேக்கில் நிறையா இதில் பிராண்டில் சொல்கிறோம். அவங்க வந்து டெஃபினட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல சேஞ்ச் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம கூட கன்சல்டிங் காலில் கூட நிறைய பேர் இந்த கர்வோட ஐஸ் இன்ஜின் பற்றி கேட்டிருந்தீங்க. அப்போது நம்மளை வந்து டிரைவ் பண்ணலை, அதனால் கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியல. ஸோ இப்போது ஓட்டி பார்த்துட்டோம், ஓரளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு சில விஷயங்கள் டாட்டா குறித்தான விஷயங்கள் நெகட்டிவ் வந்து இந்த கார்லேயும் கண்டிப்பாக இருக்குது. பட் இன்ஜின் அண்ட் பவர் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.